2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் கருத்து கணிப்பு. இதுல வடக்கு மண்டலத்தை பத்தி பார்க்க போறோம். வடக்கு மண்டலத்துல மொத்தமா 43 தொகுதிகள் இருக்கு. அந்த 43 தொகுதிகள்ல வடக்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள் என்னன்னா ராணிப்பேட், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இதுல இருக்கக்கூடிய தொகுதிகள் மொத்தம் 43. அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, கீழ்வைத்தினான்குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், ஊத்தாங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஒசூர், தளி, பாலக்கோடு, பென்னகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. இந்த 46 தொகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய வேட்பாளர்கள் யார் யாரா போட்டியிடுறாங்க? வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடத்தக்க முக்கியமான வேட்பாளர்கள்னு பார்த்தா விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முகம், திருவண்ணாமலையில் ஏவா வேலு, தருமபுரியில் சௌமியா அன்புமணி, வேலூர் மாவட்டத்தில் துரைமுருகன், அதுக்கப்புறம் கே.சி. வீரமணி, கே.பி. முனுசாமி, செஞ்சி மஸ்தான், கௌதம சிகாமணி, இவங்கெல்லாம் குறிப்பிடத்தக்க முக்கியமான வேட்பாளர்கள் வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். வடக்கு மண்டலத்தை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு தான் பெரும்பாலும் சாதகமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப இருக்கிற நிலைமையில இதே தான் தொடருமா? அப்படி இல்லைன்னா அது அதிமுக, தாவேக அப்படி பிரிவதற்கான வாய்ப்புகள் எந்த மாதிரிலாம் இருக்கு? யாருக்கு கட்சி ஓட்டுகள் எப்படிலாம் போகுது? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த தெற்கா இருக்கட்டும், டெல்டாவா இருக்கட்டும், கேடிசிசியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அதிமுகவை விட திமுகவுடைய தொகுதி அளவு பார்க்கும்போது அதிகமாக ஒரு 2, 3, 4 அந்த மாதிரி அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் இப்போ வடக்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுடைய தொகுதிகள் அதிகமாக இருக்கும். வடக்குலையும் மேற்குலையும் அதிமுகவுக்கான பலம் அதிகமாக இருக்குது. இப்போ வடக்கில் எடுத்துக்கிட்டோம்னா பாமகவோட கூட்டணி, திமுகவுடைய செயல்பாடு, திமுக கட்சிக்காரங்களுடைய செயல்பாடு, அவங்க மேலே இருக்கிற அதிருப்தி, இந்த காரணங்களால் மக்களுடைய வாக்குகள், மக்களுடைய விருப்பங்கள் பெருமளவில் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் பெருமளவில் வெளியேறுது. அதிமுக வாக்கு கான்ஸ்டன்ட் அங்கே தான் இருக்கு. திமுகவுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு போகுது. திமுகவுடைய வாக்கை தாண்டி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு பெருமளவில் தாவேகாவுக்கு போகிறது திமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருக்கு. அது அதிமுகவுக்கு ஒரு பலமாக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு அங்கே சாதகமான ஒரு சூழல் நிலவுது. நாம் தமிழருடைய வாக்குகள் அப்படியே தான் இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி நாம் தமிழர் வாக்கு தாவேகாவுக்கு போகுது. அப்படி எதுவுமே போல நாம் தமிழர் அவங்களுடைய வாக்கு வங்கி கான்ஸ்டன்ட்டாக அங்கே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி அவங்களுடைய ஸ்டாண்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கு. பட் அது ஜெயிக்கக்கூடிய அளவு இருக்கா அப்படின்னா இல்லை, இருக்கு. ஆனால் ஜெயிக்கிற அளவு வாய்ப்பு இல்லை. அந்த நிலைமை தான் இருக்கு நார்த்தை பொறுத்த வரைக்கும். இப்போ திமுக எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் மக்கள் உங்களை விரட்டி அடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. இதே அதிமுகக்கு தாவேகாவுக்கு எல்லாம் கூட்டங்கள் அதிகமாக கூடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு மக்களோட மத்தியில இது எந்த அளவுக்கு பார்க்குறாங்க, அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறது? அது பொதுவாகவே ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க மேல அலிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். எதிர்ப்பு அப்படின்றது அது ஆளுங்கட்சி சமாளிச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த 5 ஆண்டு காலத்துல பலருக்கு அவங்களுடைய ஆட்சி பிடிச்சிருக்கலாம், பலருக்கு அவங்களுடைய ஆட்சி பிடிக்காம போயிருக்கலாம். பிடிச்சவங்களாம் ஆதரிச்சு கூட நிற்பாங்க, பிடிக்காதவங்க இந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதனாலேயே அவங்க எதிர்ப்பா வாக்கு செலுத்திடுவாங்க, அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிவியில நம்ம பார்க்கும்போது ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு சிலர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆண்ட ஆளுங்கட்சிக்கு இது இயல்பான ஒண்ணு, எல்லா எலெக்ஷன்லப்பையும் இது நடக்கக்கூடிய ஒண்ணு. இதை வச்சு நம்ம கணிக்க முடியாது. களத்துல மக்களுடைய விருப்பம், மக்களுடைய கருத்தா பார்க்கும்போது அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது பெருவாரியான வாக்குகள் திமுக கிட்ட இருந்து விலகுது. இப்ப இருக்க ஒரு நிலவரப்படி வடக்கு மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு திமுக 10 முன்னணியில இருக்காங்க, அதிமுக 30 இடத்துல முன்னணியில இருக்காங்க. தாவேகாவை பொறுத்தவரைக்கும் எதுவும் இல்லை, நாத்தாக்காவும் எதுவும் இல்லை, இழுபறியில 3 இருக்கு. அதுக்கு காரணங்கள் பார்த்தோம்னா திமுகவுடைய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலையா இருக்கட்டும், விழுப்புரமா இருக்கட்டும், வேலூரா இருக்கட்டும், இந்த மாவட்டங்கள்லாம் திமுகவுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியான மாவட்டங்கள். அவங்களை மீறி மற்ற கட்சிகள் ஜெயிக்கிறது, அதிமுகவே ஜெயிக்கிறது சிரமம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் 2021 இருந்தது. ஆனா இப்ப இந்த ஆட்சி காலத்துல திமுக அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் சரிவர இல்லாததுனால, அதுல மக்கள் அதிருப்தி அடைந்ததுனால மக்களுடைய விருப்பம் மாறி இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கருத்து கணிப்புடைய நிலவரம். இப்ப இருக்கிற நிலவரப்படி விவரங்கள் இப்படி இருக்கு. மே 4ஆம் தேதி மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறத அன்னைக்கு பார்க்கலாம். கண்டிப்பா.